நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ்21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ்21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனியில் கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்முறை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பெண் மருத்துவர் பணியில் இருந்தபோது கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார். மேலும் அந்த மருத்துவக் கல்லூரி 1000க்கும் மேற்பட்டோர் சேதப்படுத்தியும் கொலை வழக்கின் முக்கிய ஆதாரங்களை அளித்திருப்பதாகவும் இந்த செயல் நீதிமன்றம் ஜனநாயகத்தின் முக்கிய கொள்கைகளுக்கு எதிரானவையாக இருப்பதாகவும் இந்த சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு மாநில மருத்துவர் சங்கம் சார்பில் நேற்று காலை முதல் அவசரம் இல்லா சேவைகளையும் நிறுத்தி வைத்தும் அவசர தேவைகள் தொடர்ந்து மருத்துவம் செய்யப்பட்டு வெளிப்புற நோயாளிகள் சேவை, வார்டு கடமைகள், சிகிச்சைகள், கல்வி நிலைமை நடத்தப்படாமல் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நடுநிலையான விசாரணை நடத்தி குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும், மருத்துவக் கல்லூரி சேதப்படுத்திய நபர்களின் கைது செய்ய வேண்டும், மத்திய சுகாதார பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளை பாதுகாப்பு வளையமாக அறிவிக்க வேண்டும், மருத்துவமனையில் எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமராக்களை அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. மேலும் மருத்துவக் கல்லூரியில் புதிய பாதுகாப்பு நபர்களை நியமிக்க வேண்டும், பெண் மருத்துவர்களுக்கு இரவு நேரங்களில் பணி செய்தால் கண்டிப்பாக பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் பாலமுருகன்.